Hello guys, this is AB Anusara reality channel. என்ன நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நெட் கனெக்ஷன் இல்லைன்னா நம்ம ஒர்க்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அண்டு அதனால் நடக்கிற ஒரு மென்டல் இஷ்யூவை பற்றி ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அண்டு திஸ் இஸ் ஏபி அன்சாரா ரியாலிட்டி சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணலாம். அண்டு ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராம்லனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நாம் கேஷுவல் பர்சனாக இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் எப்போ நம்ம நிறைய டேட்டா வேணும், நிறைய விஷயம் பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நம்மளை அறியாமையே நிறைய பார்க்குறப்ப நாம் அதுக்கு அடிக்ட் ஆகிடும்போது நாம் அதோட அடிமையாகவே மாறுறோம். அது நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா கீழே லைக் போடுங்க. அண்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு சிம்மு வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக நான் அது யூஸ் பண்ணலை, ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணல. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சிம்மு பர்டிகுலர் கம்பெனி சிம்மு அக்கௌண்ட் போட்டு அதில் இருக்கிற அந்த ஆப்பை ஆக்டிவாக வச்சுருந்தனால என்னோட அந்த நம்பர் ஆக்டிவாக இருந்திருக்கு. அது எனக்கே தெரியல. இப்போ ரீசண்டாக ஒரு மாதமாக தான் எனக்கு அது தெரிஞ்சுது. இப்போ நான் அந்த சிம்மை தெரியாமல் எப்போயோ நான் ஆக்சுவலி ரீசெண்டாக கண்டுபிடிச்சி ரீசார்ஜ் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ணதும் என்ன ஆயிருக்குன்னா, நான் அது ரீசார்ஜ் பண்ணுற டயத்துலலாம் ஒவ்வொரு டைமும் அது ஸ்டக் ஆகும். எப்படி மீன்ஸ், ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன், சில சமயம் டேட்டா போட்டாச்சின்னு மெசேஜ் வரும், சில சமயம் டேட்டா போடல, ப்ராசஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி இஷ்யூ வரும். நானும் கஸ்டமர் கேர்கிட்ட இதை பற்றி கேட்டால், இல்லை மேடம் நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணல, அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 2 மாதம் யூஸ் பண்ணாதனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஓவர் யூசேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன், நம்ம இந்த வீடியோஸ் மாதிரி இல்லை இன்ஸ்டா இந்த மாதிரி வீடியோ பேஸ்டான கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட டேட்டா அதிகமாக குறையுது அப்படிங்கிறத நான் நிறைய நோட்டீஸ் பண்ணுறேன். இதனாலேயே என்னென்ன இதாகுதுன்னா, 77 இப்போ ரீசெண்ட் வேல்யூஸ் ஆஃப் த ப்ரைஸஸ் ஒரு 6 GB 5 GBக்கு இந்த மாதிரி பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருதுன்னா, அதுக்கு நான் பே பண்ணுற அடிக்டாக இதாகுது. இதில் வேறு நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்பானி சாரோட வீட்டு மேரேஜ்க்கு மொய் எழுதுறேன்னு சொல்லி நிறைய பேர் பே பண்ணாங்க இல்லையா? அது காமெடியாக எல்லோரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னா, நாங்கள் மொய் எழுதினோம் ரீசார்ஜ் பண்ணி, ஆனால் எங்களெல்லாம் இன்வைட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுவும் அந்த கண்டென்ட் இங்கிலீஷில் எழுதலை, அவர் தமிழில் இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எழுதினா தான் பாஸ் புரியும் அப்படின்னு சொல்லி யாரும் எழுதியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ரீசார்ஜோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. எதனால் அப்படின்னு நான் கூகுள் சர்ச் பண்ணப்போ தான் இந்த நம்மளோட வாழ்வாதாரத்தில் மணிங்கிற அந்த கரன்சி யூஎஸில் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், நிறைய சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி நாம்ளே கேட்குறோம். அதனால் இந்த மாதிரி மணி கரன்சி எக்கனாமிக் சேவிங்ஸ் சேஞ்ச் ஆகிறது நார்மல் அப்படின்னு ஓகே. ஆனாலும் நாம் எப்படி அந்த அடிக்டான அந்த ரீசார்ஜ் தொல்லையிலேருந்து
மீண்டு வரது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிக்ட் ஆனதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம். நாம் வந்து ரெகுலராக நம்ம நெட்டி 1 GB 1.5 GB யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை டேட்டா போயிடுது. போனதுக்கப்புறமேட்டு ஆஹா இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்கே மறந்துட்டோமே, அப்புறம் நாம் வந்து நிறையா வீடியோஸ் வந்து கண்ட மேனிக்கு பார்க்குறோம், நம்மளுக்கு தேவையில்லாத வீடியோஸ். இப்போ வந்து நாம் ஒரு கேட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தா கூட அந்த கேட்டை பற்றி நம்மளுக்கு வீடியோவாக வரப்போ நான் நேற்று வந்து பெட்ஸ் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நான் வந்து கேட்ஸை பற்றி ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அது நல்லா இருக்கேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டால் எனக்கு யூடியூப்பில் ஒரு 8 வீடியோவாவது 8 மணி நேரத்துக்கு வருது. என்ன பண்ணுறது? அதனால் அது ஒரு அடிக்ட்டு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தனால நான் வேறு ஒரு பர்பஸுக்கு டேட்டாவை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த டேட்டா காணாமல் போயிடுச்சு. இது ஒரு இஷ்யூ. நாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பட் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அட்ராக்ஷன் டுவர்டு த வீடியோ ஆஃப் திஸ் விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ஓவராக இந்த விஎக்ஸ்எஃப் அப்புறம் யூஎக்ஸ்ன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வீடியோவாக அப்படின்னா அது வந்து நாம் இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் வந்துடும். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? ப்ரிவென்ஷன் வந்து சிம்பிள்னு சொல்ல முடியாது. நம்மள மாதிரி அடிக்டான சில பேருக்கு இது ஹார்டு. எப்படின்னா உங்களை வந்து நீங்கள் 2-3 சிம்மு வச்சுருக்கீங்க, இல்லை 9 சிம்மு வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சிம்முக்கும் நீங்கள் அடிக்கடி பே பண்ணணும், எல்லா சிம்முக்கும் ஒரே மாதிரி பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலைன்னா, நீங்கள் உங்கள் பணம் வந்து அதிகமாக சேலரி வரலைன்னா அது சாத்தியமே இல்லை. அதனால் அந்த கனவு மறந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு மொபைல் லீகலாக எந்த மொபைல் நம்பரை நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மொபைலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மளை அறியாமையே நம்ம அடிக்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான டயத்தில் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத இல்லை கேஷுவல் டேயில் வந்து ஆஃப்லைனில் பே பண்ணுங்கள். இல்லையா எனக்கு வந்து அடிக்ட் ஆகவே கூடாதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து இந்த கூகுள் பே மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டை கொஞ்ச நாள் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அண்டு இந்த மாதிரி ரீசார்ஜ் கொடுமைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. நானே அதுதான் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறத பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட நீங்கள் போய் பண்ணலாம். ஏன்னா அப்போ நீங்கள் அடிக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி போடணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். நம்ம ஓவராக டேட்டா யூசேஜ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு மணி லாஸ் ஆகுது, அப்புறம் அடிக்ஷனும் ஆகுது. ஃபைனலாக நான் என்ன சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ரீசார்ஜ் நீங்களே ஆன்லைனில் பண்ணுறது உங்களுக்கு அடிக்ஷனை தரும். அதுக்கு பதிலாக தேவையான அப்போ மட்டும் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் எப்பயாவது வாக்கிங் போகும்போது போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கூகுள் பே இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பக்கத்தில் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். பக்கத்தில் கடை இல்லை, என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா ஓகே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். அதையும் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஒரு புக்கில் இல்லை ஒரு நோட்டில் இந்த மாதிரி நான் இவ்வளோ பே பண்ணேன், இந்த நாள் நான் இவ்வளோ யூஸ் பண்ணேன், எவ்வளோ டேட்டா நான் தெரியாதனமாக யூஸ் பண்ணேன்னெல்லாம் நீங்கள் எழுதுங்க. நான் வந்து அப்படி எழுதி தான் இப்போ நான் கண்டுபிடிச்சேன். ஸோ வந்து இது முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது நான் இப்போ கண்டுபிடிச்சி அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ நான் அதை எழுதி சரி இதுக்கு மேலே நம்ம பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சிம்முக்கு மட்டும் பே பண்ணலாம்
அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டில் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிம்மு நிறையா வச்சுருக்கிறதுல, அதுவும் 9 சிம்முக்குள்ளே வச்சுருக்கிறதுல பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா, 9 சிம்மு ஒரே ஒரு பர்சன் ஆதார் கார்டு மூலிமா வாங்கிறது பிரச்சனை. அது வந்து லீகல் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நான் 2 சிம்மு வச்சுருக்கிறனால ஒரு சிம்மு வந்து யூஸே பண்ணாமல் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஆப்பு, இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்க்குறோன்னா, நீங்கள் வந்து ஒரு மொபைலில் ஓடோ ஏர் அப்படிங்கிற 2 சிம்மு வச்சுருப்பீங்க. என்ன கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஓடோ மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏர் வந்து நான் யூஸ் பண்ணல, பட் அந்த ஏர் தேங்க்ஸ் ஆப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை மட்டும் நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டு அடிக்கடி சும்மா செக் பண்ணுறோம். அதை அன்இன்ஸ்டால் பண்ணாமல் நாம் அதை வந்து சும்மா மட்டும் இவ்வளோ ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி, இல்லை வேறு யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கும். இது எனக்கு நடந்த ட்ரிக்கு. அண்ட் வந்து நீங்கள் அந்த சிம்மில் ஏதாவது ஒரு முக்கியமான நாளைக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏர் தேங்க்ஸில் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த சிம்மையும் டியூயல் சிம்மாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவேன். உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஏபி அனுசாரா ரியாலிட்டியை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.